உத்தரப்பிரதேசத்தில் மின்னல் வேகத்தில் வந்த சரக்கு லாரி ஒன்று கார்கள் மீது மோதியதில் சுங்கச்சாவடி ஊழியர் உள்ளிட்டோர் படுகாயமடைந்த சம்பவம் பதைபதைக்கச் செய்திருக்கிறது. ஸ்பீட் பிரேக்கரில் நிற்காமல் சென்ற வாகனத்தில் சிக்கியவர்களின் நிலை என்ன? கட்டுப்பாட்டை இழந்து தறியிட்டு ஓடிய சரக்கு லாரி 50 மீட்டர் தூரத்திற்கு இரு கார்களை இடித்து தள்ளிச் சென்ற காட்சிகள்தான் இது. சினிமா காட்சியை மிஞ்சும் அளவிற்கு நிகழ்ந்த விபத்தில் நடந்தது என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி மாவட்டம் சிம்ரியில் சுங்கச்சாவடி அமைந்துள்ளது. கான்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள இந்த சுங்கச்சாவடி எப்போதும் பரபரப்பாக காணப்படும். பிற்பகல் நேரத்தில் அடுத்தடுத்து வாகனங்கள் வந்து கொண்டிருந்தன. அப்போது திடீரென ஃபாஸ்டாக் ஸ்கேனர் செயலிழந்திருக்கிறது. பின்னர் அப்படியாக வந்த இரு கார்கள் சுங்கச்சாவடியில் நிறுத்தப்பட்டன. உடனே அந்த கார்களின் அருகே சென்ற சுங்கச்சாவடி ஊழியர் ஃபாஸ்டாகை ஸ்கேன் செய்ய முயன்றிருக்கிறார். அந்த நேரம் பார்த்து பின்னால் சரக்கு லாரி ஒன்று மின்னல் வேகத்தில் வந்துள்ளது. வந்த வேகத்தில் ஸ்பீடு பிரேக்கரில் நிற்காமல் முன்னால் இருந்த 2 கார்கள் மீது மோதியது. இதில் முன்னால் நின்றிருந்த சுங்கச்சாவடி ஊழியர் மீது கார் ஒன்று மோதியது. கார் பலமாக மோதியதும் அவரின் தலை முன் கண்ணாடிக்குள் புகுந்தது. தொடர்ந்து 50 மீட்டர் தொலைவிற்கு இரு கார்களையும் இழுத்து சென்ற லாரி ஒரு வழியாக சாலையோரம் நின்றது. இந்த விபத்தில் சுங்கச்சாவடி ஊழியர் மற்றும் காருக்குள் இருந்த சிலர் காயமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தினர். மேலும் லாரி ஓட்டுநரின் கவனக்குறைவால் எதிர்பாராமல் நிகழ்ந்த விபத்தா அல்லது வேண்டுமென்றே விபத்து ஏற்படுத்தப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் டோல்கேட்டில் கட்டுப்பாட்டை இழந்து தறிகட்டு ஓடிய சரக்கு லாரி கார்கள் மற்றும் சுங்கச்சாவடி ஊழியர்கள் மீது மோதிய CCTV காட்சிகள் வெளியாகி பதைபதைக்கச் செய்திருக்கிறது.